கிருத்திகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். மிருதுவான புசு புசுன்னு சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்பாத்தி காலங்காலமா நம்ம செய்துக்கிட்டே இருந்தாலும் இதுல சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய சப்பாத்தி மிருதுவாகவும், அதாவது நீண்ட நேரத்துக்கு மிருதுவா இருக்கும் எப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2½ கப் முழு கோதுமை மாவு, 1½ தேக்கரண்டி உப்பு, 2 தேக்கரண்டி எண்ணெய் மற்றும் பிசைவதற்கு தண்ணீர். இப்ப நம்ம மிருதுவான சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு எப்படி பிசையறதுன்னு பார்க்கலாம். இது மாவு பிசையறதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனிக்க வேண்டிய ஒரு இதுவா இருக்கும். இங்க பாருங்க, 1½ தேக்கரண்டி உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவை முழு கோதுமை மாவு, இது கடையில் கிடைக்கிற மாவா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க அரைச்சி வச்சிருக்கிற மாவா இருந்தாலும் சரி, இது முழு கோதுமை மாவுனால இங்க பாருங்க. அடுத்தது உப்பை இப்ப கலந்தாச்சு. இப்ப என்ன பண்றோம்னா 1 2 தேக்கரண்டி போதும். 2 தேக்கரண்டி எண்ணெயை நல்லா இந்த மாவுல கலந்து விட்டுக்கணும். எண்ணெய் மாவுல படர்ந்துருச்சுன்னா அதுவே மிருதுத்தன்மையை அதிகரிக்கும். இப்படி முதல்ல எண்ணெயை போட்டு மாவு கலந்தீங்கன்னா இப்படி உதிரி உதிரியா நம்மளுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் ஒரு மிதமான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சுட கொதிக்கிற தண்ணி இருக்கணும்ட்டு இல்லை, ஆனால் ஒரு மிருதுவான, உங்கள் கை தாங்கக்கூடிய அளவுக்கு மிருதுவான தண்ணீர், அதாவது வார்ம் வாட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இது நான் 1 சுமார் 1½ டம்ளர் தண்ணீர் உபயோகப்படுத்தியிருக்கேன். இந்த மாவு சில நேரங்களில் மாவுக்கு மாவு இந்த தண்ணி வேறுபடும். சில மாவுகள் சீக்கிரமாகவே குழஞ்சிரும். அதனால் கோதுமை மாவை பொறுத்து தண்ணீரை அதிகரிக்கிறதும் குறைக்கிறதையும் பண்ணலாம். அதனால தான் நான் அளவு எவ்வளோ தண்ணின்னு உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணணும், சிறிது சிறிதாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மாவு தயாராகிடுச்சு. இங்கே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாவு இப்படி பிசையப்பட்டவுடன் இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் அழுத்தம் கொடுக்கும்போது காற்று வெளியில் வரும்போது சத்தம் உங்களுக்கு கேட்கும். அந்த காற்று வெளியில் வர்ற சத்தம் தான் மாவுக்குள்ளார காற்று உள்ளே போகுதுன்னு அர்த்தம். காற்றை நீங்கள் உள்ளே அனுப்பும்போது என்ன ஆகும்னா சப்பாத்திகள் எழும்பி மிருதுவாக வரும். இப்போ இந்த காற்று உள்ளே போடுறது எப்படின்றத காமிக்கிறதுக்காக சப்பாத்தி பரத்துற இந்த இதில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாவு இப்படி இப்படி இந்த விரலால் இந்த மாவின் மேல் பாகத்தை இப்படி மடக்கி உள்ள விட்டிங்கன்னா காற்று போகிற சத்தம் கேட்கும். நீங்கள் அப்படி காற்றை உள்ள அனுப்ப மாவின் மிருதுத்தன்மை அதிகரிக்கும். அப்போ உங்களுடைய சப்பாத்தியின் மிருதுத்தன்மையும் நீண்ட நேரத்துக்கு அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லை, நம்ம பிசைய ஆரம்பித்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காற்று உள்ளே போட போட மாவு என்னாச்சு பாருங்கள், மாவின் தன்மை ஒட்டுகிற தன்மையிலேருந்து மாறிடுச்சு. கையில் ஒட்டிகிட்டு இருந்தது மாவு முதல்ல, இப்போ அந்த ஒற்ற தன்மையிலேருந்து மாறிடுச்சு. இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பக்குவம்.
இப்போ கையில் ஒட்டாத அதே நேரத்தில் ஒரு மிருதுவான பதத்தில் இந்த மாவு இருக்குது. சப்பாத்தி மாவுக்கு ஒரு பதம், பூரி மாவுக்கு வேறு பதம், இப்படி ஒரு ஒரு பதார்த்தத்துக்கும் நம்ம வந்து மாவின் பதத்தை மாற்றுவோம். சப்பாத்திக்கு இப்படி மிருதுவாக எடுத்தோன்னே கையில் வர மாதிரி பதத்தில் மாவு பிசையணும். அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி மாவு தயாராகிடுச்சு. இப்போ வந்து இதை 15லிருந்து 20 நிமிடங்கள் லேசாக ஊற வைக்கலாம். அப்போ என்ன ஆகுனா இதோட பசைத்தன்மை வந்து அதிகரித்து நம்மளுக்கு சப்பாத்தியை சுலபமாக தேய்க்கிறதுக்கு உதவி பண்ணும். இப்போ இந்த பாத்திரத்தில் இதை வச்சு 20 நிமிடங்களுக்கு மூடி வைக்க போகிறேன் நான். இங்கே பார்த்தீங்களா, 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சப்பாத்தி மாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒரு மிருதுவான சப்பாத்தி மாவு தயாராகிடுச்சு. நல்ல சத்தம் கேட்குது, காற்று உள்ளே புகுற சத்தம். மாவு வந்து ரொம்ப அழகாகவே தயாராகிருக்கு. இப்போ சப்பாத்தி பண்ணுற முறையை பார்க்கலாம். சிறு உருண்டைகள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை நம்மளுடைய கோதுமை மாவு, பிசையப்படாத கோதுமை மாவு, உலர்ந்த கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவில் இங்கே வந்து நல்ல ஒரு வட்டமான இப்படி வச்சுக்கணும். அடுத்தது சப்பாத்தி குழவி எடுத்து அதில் லேசாக மேலே இப்படி தேய்ச்சிடலாம். இது நல்லா வட்ட வடிவமாக வர்றதுக்கு பழக்கம் மட்டுமே காரணமாகும். முதல்ல வரலையும் கவலைப்படாதீங்க, தேய்க்க தேய்க்க வந்துடும் உங்களுக்கு. கலையும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம்ன்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக 4 சப்பாத்தி போட்டோன்னா இது மாதிரி அழகான வட்ட வடிவத்தான சப்பாத்திகளை தயார் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்மளுடைய தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிடணும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் இது மாதிரி ஒரு கிரில் அப்படின்ற ஒரு தட்டை வச்சுருங்க. அப்படி இது கிடைக்கலன்னா நம்மளுடைய கேஸ் அடுப்பில் அந்த பர்னர் மேலேயே வைக்கிறதுக்கு சின்னதாக இப்படி கிடைக்குது, அதை வாங்கி உபயோகப்படுத்துங்க. ஃபுல்கான்றதுனால இந்த முறை தேவைப்படும், சப்பாத்தினா இது தேவைப்படாது. இப்போ இந்த தோசைக்கல்லில் போட்டுட்டேன் தேய்ச்ச சப்பாத்தியை. நல்லா சூடாக இருக்கணும் கல். சப்பாத்திக்கு ஒரு முக்கியமான பக்குவம் வந்து சூடாக இருக்கணும் கல். ரொம்ப நேரம் சப்பாத்தி அதில் இருந்ததுன்னா அது வறண்டு போயிடும். இப்படி திருப்பி விட்டு மெதுவாக அழுத்தம் கொடுங்க. முழுவதுமாக எழும்பின நம்மளுடைய ஃபுல்காவை பாருங்கள். என்ன நண்பர்களே, சுவையான நம்மளுடைய ஃபுல்கா தயார் முறையை பார்த்தீங்களா? இந்த ஃபுல்காக்கள் வந்து நல்லாவே எழும்பி வந்ததுனால நிச்சயமாக மிருதுவாக இருக்கும். அண்ட் ரொம்ப நீண்ட நேரத்துக்கும் இந்த மிருதுத்தன்மை வந்து பாதுகாக்கப்படும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதை ஹாட் பேக்கில் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அடியில் ஒரு நல்ல ஒரு மெத்துன்ற ஒரு துணியும் அதுக்கு மேலே இந்த ஃபுல்காக்கில் போட்டு திருப்பி அந்த துணியை வச்சுட்டிங்கன்னா இது வேர்த்து அதனால் அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அந்த இதை வந்து நம்ம தடுக்கலாம். அதில் இல்லை நீங்கள் இப்படி கூடையில் வச்சு உடனே பரிமாற போகிறீங்கன்னா இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா அதுவும் வந்து ஈரத்தன்மை கீழே வராமல் பார்த்துட்டு சப்பாத்தியுடைய தன்மையை பாதுகாத்து வச்சுருக்கோம்.
நண்பர்களே, உடனே இந்த ஃபுல்காவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.